அக்கா, அம்மா, அக்கா வந்திருக்கா. அம்மா, பாட்டி பெங்களூருக்கு வந்திருக்காங்க. நான் தான் ஃபர்ஸ்ட். ஏய் ராஜா, இல்ல நானும் வரேன். நில்லுடா. பாட்டி, பாட்டி. யார் வர்றது? ராஜாங்களா? டேய், ரொம்ப சுத்தாதீங்கடா. பாட்டிக்கு வயசாயிடுச்சுடா. பாட்டி தூக்கிக்கோங்க. பாட்டி, இந்த ராஜேஷ் இல்ல ட்ரெயின்ல வரும்போது என் கூட ரொம்ப சண்டை போட்டான். அவனை போட்டு நல்லா உத. ராத்திரி கதை சொல்லும்போது எனக்கு மட்டும் சொல்லு, அவனுக்கு சொல்லாத. ஏன் மக்கு, உனக்கு கதை புரியல, நான் தானே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சீப்பா, பாட்டி கதை சொல்லும்போது எனக்கு மட்டும் சொல்லு. கீழே இறங்குடி. முடியாது, போ. ஏய், அடிப்பேன். பாடு பாட்டி இவனை. சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. 2 பேருக்கும் சேர்த்தே சொல்றேன். நீ போய் கிஷோர் கூட விளையாடு. ஓ பாட்டி. அம்மா எங்க? ஹாய்க்கா. டாக்ஸில வந்த? என்ன சுதா, வர்றதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் போட்டு கூடாது? இப்படி சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறேடி. எல்லா பெட்டியும் இறக்கிடுப்பா. என்ன அத்தை நீங்க இத்தனை நாள் கழிச்சு பிறந்த வீட்டுக்கு வந்திருக்காளேன்னு சந்தோஷப்படுவீங்களா? சரி சரி, நீ வந்தது நல்லதா போச்சு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சரோஜியை பொண்ணு பார்க்க வராங்க. நீ கூட இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்க. என்ன? போமா. ஸ்கூலுக்கு எத்தனை நாள் லீவு? லீவ் இல்ல பாட்டி, மட்டும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டா கூட்டு வந்த? மாப்பிள்ள வரலையா? தனியாவா வந்த? தலை வலிக்குதுமா, குளிச்சுட்டு வரேன். அம்மா, அம்மா, சுதா வந்திருக்காளா? என்ன வந்திருக்காளே, குளிக்க போனா மேலதான் இருப்பா. சுதா, சுதா இங்க இருக்கியா? என்ன சுதா, மார்னிங் ட்ரெயின்ல வந்த? மாப்பிள்ள ஆபீஸ் போன் பண்ணாரு, நீ அவர்கிட்ட சொல்லிக்காம வந்துட்டியாமே. பாவம், he was really worried. பதறி போயிட்டாரு. பசங்களுக்கு லீவ் இல்லையாமே. ரிட்டர்ன் டிக்கெட் கூட என்னதான் வாங்க சொல்லிருக்காரு. இந்த ரஷ்ல சீக்கிரம் புக் பண்ணாதான் கிடைக்கும். எப்ப வாங்கட்டும்? என்னைக்கு போற சொல்லு. நான் இப்போதைக்கு திரும்பி போறதா இல்லனா? ரொம்ப பொறுமையாச்சம்மா. உனக்கு கோபமே வராது. அவர்கிட்ட சொல்லாமே வந்துட்டியாமே.
என்னம்மா ஆச்சு? சரிம்மா, சொல்ல வேண்டாம்மா, சொல்ல வேண்டாம், விட்டுடு. ஓம் பிரகிருதே நமः, ஓம் விக்ருதே நமः, ஓம் சர்வபூதஹிதப்ரதாய நமः, ஓம் விஸ்வாம்பரே நமः, ஓம் பகுத்நாய நமः. Hello. Yes. Call from Bangalore. Just a minute. அம்மா, பெங்களூர்ல இருந்து அக்காவுக்கு போன் வந்திருக்கு. நீ போய் சொல்லு. நீதான் போய் சொல்ல. நான் மாட்டேன், நீயே போய் சொல்லு. ஹலோ, நான் தான் பேசுறேன். என்ன சௌக்கியமா? குழந்தைங்க சுதாவும் நேத்து காலையிலே வந்தாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, சுதாவை கூப்பிடுறேன். சுதா, சுதா, பெங்களூர்ல இருந்து மாப்பிள்ள பேசுறார், உன்னை கூப்பிடுறார். போ. ட்ரங்க் கால் வெயிட் பண்றான்னு சொல்றேன்ல. நான் பேசலமா, நீயே சொல்லிடு. இது பாருங்க, இந்த பொண்ணு செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மாப்பிள்ள பெங்களூர்ல இருந்து போன் பண்றார், இவ பேச மாட்டாளாம். இதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இனிமே உங்க பாடு, நீங்க என்ன சொல்லுமோ சொல்லிக்கங்க. ஹலோ, ஆமா நான் தான் பேசுறேன். சுதா வெளியே போயிருக்கா போல் இருக்கு, வீட்டுல இல்ல. வந்த உடனே பேச சொல்லட்டுமா? தேங்க்யூ. இருபத்தஞ்சு வருஷமா நான் இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கேன். என்னை இதுவரை யாரும் பாதியில டிஸ்டர்ப் பண்ணதில்லை. ஆனா இன்னைக்கு உன்னால பாதியில எழுந்ததோட இல்லாம இந்த வயசுல வாய் கூசாம ஒரு பொய்ய வேற சொல்லி இருக்கிறேன். ஏன் இந்த மாதிரி பண்றேன்? உனக்கு என்ன வேணும் சொல்ல. எனக்கு அவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்பா. அப்படி என்ன கோவமோ? ரெண்டு குழந்தைங்க கூட்டிட்டு தனியா ரயில் ஏறி வர்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? மாப்பிள்ள பஜ்ஜி சத்திலாம் சாப்பிட்டாச்சே, பொண்ணு ரெடியா? நீ போடி, நாங்க கூட்டு வரோம். சீக்கிரம் பாட்டி. சுதா உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்லையா அத்தை, அவ வந்திருந்து வாயை திறக்கலையே. வாயை திறந்தா ஏதாவது அபசகமா தானே சொல்றா. முதல்ல எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளேன்னு கவலைப்பட்டோம். இப்ப வாயை திறந்தா ஏதாவது சொல்லிட போறான்னு பயமா இருக்கு. அவர்கிட்ட சொல்லாம வந்திருக்கா, போன்லயும் பேச மாட்டேங்கிறா. என்ன தைரியத்துல இப்படி எல்லாம் செய்யறான்னு தெரியலையே. நான் அவ அம்மா தானே, என்கிட்ட சொன்னா என்ன? அம்மா மெதுவா. அக்கா, ஆல் தி பெஸ்ட். எனக்கு வந்த கஷ்டம் உனக்கு வரக்கூடாது. உனக்காவது எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும்.
சரி சரி, நேரம் கேட்டுட்டு போறாங்க. உங்க பெரிய பொண்ணு பெங்களூர்ல இருந்து திடீர்னு வந்திருக்காளாமே, ஏதாவது விசேஷமான கேட்டு போறாங்க. சொல்லட்டுமா? என் பொண்ணுக்கு டைவர்ஸ் வேணுமா, அதுதான் விசேஷம் சொல்லட்டுமா? அத்தை சொல்றாங்களேன்னு தப்பா எடுத்துக்காத சுதா. நீ அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. எங்க காலத்துல எல்லாம் நாங்க அடுபடி விட்டு வந்ததே இல்ல. நீங்க என்னடானா எடுத்த உடனே டைவர்ஸ்ல தான் ஆரம்பிக்கிறீங்க. சும்மா இருமா. அவ என்ன முடிவா பண்ணிட்டா? என்னமோ முடிவு பண்ண மாதிரி பேசுறீங்களே. இத பாரு சுதா, உன்னை குழந்தைங்களை கூட்டிட்டு பெங்களூர் பொண்ணு நாங்க துரத்தல. இங்கே இரு, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆனா மாப்பிள்ள நல்லவருமா. ஆபீஸ் என்ன டென்ஷனோ கோவமோ, ஆம்பளைங்கன்னா அப்படிதான். கோவம் வந்தா கத்துவாங்க, சண்டை தான் போடுவாங்க. பொம்பளைங்க தான் கொஞ்சம் பொறுத்துக்கணும். 2 குழந்தைக்கு அம்மா நீயே இப்படி சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கலாமா? அதெல்லாம் விடு. வீட்டுல கல்யாணம் நடக்கிற சமயத்துல இவ இப்படி செய்யலாமா? இப்ப சரோஜியை பாத்துட்டு போனவங்களே நாளைக்கு டைவர்ஸ் ஆன குடும்பத்து பொண்ணு எங்களுக்கு வேண்டான்னுட்டா நாம என்ன செய்யறது? உன் தங்கைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அக்கா, நீ என்ன பத்தி ஒண்ணும் யோசிக்காத. இப்ப வந்துட்டு போன ஒரு முகம் கூட எனக்கு சரியா தெரியாது. உன்னோடது 7 வருஷத்து லைஃப். இப்போதைக்கு நீயும் உன் குழந்தைங்களும் தான் முக்கியம். நீ என்ன பத்தி ஒண்ணும் பயப்படாத. உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ. ரெடி. உனக்கு என்ன தெரியும்? இவ இப்படி சண்டை போட்டுட்டு வந்தது இன்னைக்கு 2 பேர் கேட்டாச்சு. நாளைக்கு ஊரே கேக்குமே. இப்படியே மூடி மூடி வைக்க முடியுமா? என்ன பதில் சொல்றது? நீ வாயை திறந்து ஏதாவது சொல்லு சுதா. மாப்பிளைக்கு உனக்கு அப்படி என்ன சண்டை சொல்ல? ஏய், இப்ப எல்லாரும் வாயை மூட போறீங்களா இல்லையா? ஏன் எல்லாரும் சுத்தி நின்னுகிட்டு அவளை தொலைச்சி எடுக்கிறீங்க? நம்ம வீட்டு பொண்ணு மனசுல ஏதோ இருக்கு, கஷ்டப்படுறா, தெரியுது இல்ல? நமக்கெல்லாம் தெரியணும்னு நினைச்சா அவளே சொல்ல மாட்டாளா? அவளுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லட்டும். போக எல்லாரும். அம்மா சொல்றது தப்பே இல்லப்பா. நான் இங்க இருக்கிறது கஷ்டம்தான். எல்லாருக்கும் கஷ்டம்தான் தெரியுது. நான் வேற என்னப்பா செய்யறது? நான் எங்க போவேன்? எனக்கு வேற இடம் இல்லையப்பா. ஏம்மா இப்படி கஷ்டப்படுற? என்னன்னு சொல்லேம்மா. அது நான் எப்படிப்பா? அவருக்கு வேற யாரும் இருக்காங்கப்பா. உஷான்னு அவர் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு. உனக்கு நிச்சயமா தெரியுமா? ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதாப்பா? 5 வருஷமா நாங்க சந்தோஷமா தானே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இப்படி. நம்ம தான் தப்பா எடுத்துக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு தான் இதெல்லாம் சரியா போயிடுன்னு நினைச்சேன். 2 வருஷம்பா. 2-3 நாளைக்கெல்லாம் வீட்டு பக்கமே வரமாட்டாரு. குழந்தைகளை வச்சுட்டு ராத்திரி எல்லாம் நான் தனியா
தப்பாயிடும் இருந்தேன். அப்புறம் கேட்டும் பார்த்தேன். அவர் என்கிட்ட இருந்து தள்ளி போயிட்டே இருக்காருப்பா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னொத்திக்கிட்ட சண்டை போட்டு என் புருஷனை என்கிட்ட கொண்டு வர முடியுமா? எனக்கு சண்டை போட தெரியாதேப்பா. அதான் குழந்தைங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நான் செஞ்ச தப்பா? நான் பழைய காலத்து மனுஷன். இன்னும் சாமி, கோயில், கல்யாணம், சம்பிரதாயம் எல்லாத்தையும் நம்புறவன். இந்த வீட்டுல என் கையால எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். என் பொண்ணுக்கு இப்படி என்னால் நம்பவே முடியல. தப்புங்கிறது எங்க வேணாலும் நடக்கலாம். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டுற முடியுமாமா? நீ நல்லா இருக்கணும், குழந்தைங்க நாளைக்கு நல்லா வளரணும். என்ன திரும்பி போக சொல்றீங்களாப்பா? அங்க எனக்கு என்னப்பா இருக்கு? நான் எப்படிப்பா போவேன்? நீ போக வேண்டாமா, நான் போறேன். போய் மாப்பிள்ளைய பார்த்து பேசுறேன். எல்லாம் சரியாயிடுமா? எல்லாம் சரியாயிடும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாப்பிள்ளை எல்லாத்தையும் மறந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாருனா நீ திரும்பி போவையாமா? நான் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்ன நீ திரும்பி போவையாமா? நீங்க சொன்ன நான் போவேன்பா. நீங்க சொன்ன நான் போவேன்பா. நான் பெங்களூர் போயிட்டு வரேன். நீ குழந்தைங்களை ரெடி பண்ணு. இது உஷா செட்டி வீடு தானே? ಹೌದು. நான் சங்கர் ரமணியை பார்க்கணும். அவர் மாமனார் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஐம் சாரி மாப்பிள்ள, இங்க வந்து உங்களை எம்பாரஸ் பண்ணிட்டேன். இதுவரை நடந்தெல்லாம் மறந்துடலாம். ஏன் எப்படின்னு கேட்கறதுக்காக நான் இங்க வரல. இனிமே என்ன செய்யறதுங்கிறதா முக்கியம். எனக்கு தெரியும், நீங்க மனசு வச்சா இந்த வீடு, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு நிமிஷத்துல மறந்துடலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு மாப்பிள்ள? நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, இல்ல இன்னொரு குடும்பம் தான் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சுதா உங்களுக்காக காத்திருக்கா. ಏನ್ರಿ ಎಲ್ಲಿದ್ದೀರಾ? ಇನ್ನು ನೀವು ಸ್ನಾನ ಮಾಡ್ಲಿಲ್ವಾ? ಬಂದು ನಾನು ನಿಲ್ಲಿಸ್ಕೊಂಡೇ ಮಾತಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಕೂತ್ಕೊಳ್ಳಕ್ ಹೇಳ್ರಿ, ನಾನು ಕಾಫಿ ರೆಡಿ ಮಾಡ್ತೀನಿ. உஷாவுக்கு குழந்தை பிறக்க போகுது.
என்னோட குழந்தை. நீங்க சொல்ற மாதிரி என்னால விட்டுட முடியாது. நான் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. இத பத்தியா நல்லா நீட்டா பேக் பண்ணி வச்சிருந்தேன். இதோ என் பொம்மைக்கார பெங்களூர் போக ரெடி. அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு தாத்தா. நாங்கெல்லாம் எப்ப பெங்களூருக்கு போறோம்? எப்ப தாத்தா? சொல்லுங்க தாத்தா. எப்ப பெங்களூர் போறோம் சொல்லுங்க. சொல்லுங்க தாத்தா. சொல்லுங்க தாத்தா. நீங்க அங்க போக வேண்டாம். இங்கேயே இருக்கலாம், தாத்தாவோடயே இருக்கலாம். அப்பா இருக்கேம்மா, அப்பா இருக்கு.